Taste the Daily. Hola! Your dream vacation to Singapore starts from rupees 44,999 only with GT Holidays, South India's #1 travel brand. உதயநிதி ஸ்டாலின் குறித்த அறிவிப்பு வெளியிருந்தவுடன் நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒன்றுதான் நடந்திருக்கிறது என்று இயல்பாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மனநிலைக்கு பலர் வந்தார்கள் அல்லவா? அதுதான் அவர்கள் எதிர்பார்த்த எதிர்வினை. இது உருவாக்கப்பட்ட ஒன்றுன்றீங்களா? இல்ல, முதலில் வரக்கூடிய ரியாக்ஷன் என்பது மிக கடுமையான எதிர்வினைகளாக அதிகமாக இருக்கக்கூடாது. இப்ப குறைச்சிட்டாங்கன்றீங்க. இதனுடைய எதிர்ப்பு வீரியத்தை குறைச்சிட்டாங்க. வீரியத்தை குறைத்திருக்கிறார்கள். அது ஏதோ இயல்பாக நடந்த ஒன்று போல. ராமதாஸை கேட்டீர்கள் அல்லவா? நானோ என் மகனோ குடும்பத்தை சேர்ந்தவர்களோ அரசியலுக்கு வந்தால் முச்சந்தியில் நின்று சவுக்கால் அடியுங்கள் என்றெல்லாம் பேசினீர்களே, என்ன ஆயிற்று என்று அவரை நோக்கி எழுப்பப்பட்ட கேள்வி நேற்றைய தினம் உதயநிதியிடம் எழுப்பப்பட்டதா? நீங்கள் வரமாட்டேன் என்று சொன்னீர்களே, எப்படி வந்தீர்கள்? அமைச்சராக மாட்டேன் என்று சொன்னீர்களே, எப்படி அமைச்சரானீர்கள் என்று அமைச்சரான அன்றைக்கு கேட்கப்பட்டதா? 6 மாசமா ஒரு 1.5 வருஷமாவே நீங்கள் எல்லாம் சேர்ந்து கட்டமைக்கப்பட்ட பிம்பம் என்று நான் கட்டமைக்கிறது. இதுல என்ன கட்டமைக்கிறது? கட்டமைத்ததுதான். சொத்து வரி எல்லாம் வந்த உடனே குறைச்சிருவாரு, மின்சார கட்டணத்தெல்லாம் உதயநிதி வந்துட்டாரு குறைச்சிருவாரு. என்ன அவரே சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? என்னுடைய விமர்சகர்களுக்கு செயல் மூலம் பதிலளிப்பேன். மக்கள் எதிர்பார்க்கிற செயல் இதுதான் திரு உதயநிதி அவர்களே, அதை செய்வீர்களா என்று நான் அன்போடும் பணியோடும் கேட்டேன். ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களிடமே கேட்போம். வணக்கம் ரமேஷ் சார். வணக்கம் ஆதேஷ், எப்படி இருக்கீங்க? நலம். நீண்ட நாட்களாகவே ஒரு பேசு பொருளாக இருந்த ஒரு விஷயம், உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி இப்போது கிடைக்க போகிறது, இப்போது அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னு தள்ளி தள்ளி போயிட்டே இருந்தது. ஒரு வழியா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அமைச்சரவை ஷஃபிள், அந்த மாற்றமும் நடந்திருக்கிறது. செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அதே மதுவிலக்கு ஆயத்தீர்வை இபி மினிஸ்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் கூட ஒரு கட்டுரையெல்லாம் நிறைய பார்த்த உங்களுடைய துக்ளக்ல இந்த அட்டை படம் ஏன் இப்படி எல்லாம் கிண்டல் கேலியா இது பண்ணியிருக்கீங்க? அதுவும் ஏதோ மது விற்பனையில் மட்டுமே இந்த அரசாங்கம் நடப்பது போல நீங்க ஒரு தோற்றம் அளிச்சிருக்கீங்களே. ஏற்கனவே அமைச்சர்கள் சொல்லிட்டாங்க, குறிப்பா பிடிஆர் நிதியமைச்சரா இருக்கும்போதே சொல்லிட்டாரு, ஒன்னும் மது வருவாயில மட்டுமே இந்த அரசாங்கம் நடக்கல அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்காங்கல்ல. வாராய் தோழா அப்படின்ற மாதிரி திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் அவருடைய இத்தனை கால ஒரு சோதனையிலிருந்து வெளிவந்தவருக்கு ஒரு வரவேற்பு கொடுக்கிறாரு. அதை நீங்க ஒரு கிண்டலும் ஒரு நையாண்டியுமா சொல்லியிருக்கிறது எப்படி பார்க்கறது? நாங்க துணை முதலமைச்சராக்கப்பட்டிருக்கக்கூடிய மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை ஒரு பத்திரிகையாளராக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உயர்வு, மிக குறுகிய காலத்தில் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய உயர்வு, விமர்சனங்களுக்கு இடமளித்து விடக்கூடாது என்பதற்காகவே ஒரு ஹைப் கிரியேட் செய்யப்பட்டது. இது ஆளுங்கட்சி செய்த, ராஜதந்திரமாக செய்த என்று அவர்கள் கருதக்கூடிய ஒரு முன்முயற்சி. அதாவது அவர் ஆகிவிடுவார், எப்போ ஆவார், போன வாரம் ஆவாரா, இந்த வாரம் ஆவாரா என்று அக்கறை உள்ள சக்திகள் மூலம், மீடியாவில் இருக்கக்கூடிய அக்கறை உள்ள சக்திகள் மூலம் செய்திகள் விதைக்கப்பட்டு வந்தன. அப்படி செய்ததன் மூலம் என்ன ஆதாயம் அவர்களுக்கு கிடைத்தது என்றால், அவர் உதயநிதி ஸ்டாலின் குறித்த அறிவிப்பு வெளியிருந்தவுடன் நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒன்றுதான் நடந்திருக்கிறது என்று இயல்பாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மனநிலைக்கு பலர் வந்தார்கள் அல்லவா? அதுதான் அவர்கள் எதிர்பார்த்த எதிர்வினை. இது உருவாக்கப்பட்ட ஒன்றுன்றீங்களா? இல்ல, இப்படி இருக்க வேண்டும். முதலில் வரக்கூடிய ரியாக்ஷன் என்பது மிக கடுமையான எதிர்வினைகளாக அதிகமாக இருக்கக்கூடாது. இப்ப குறைச்சிட்டாங்கன்றீங்க. இதனுடைய எதிர்ப்பு வீரியத்தை குறைச்சிட்டாங்க. வீரியத்தை குறைத்திருக்கிறார்கள். அது ஏதோ இயல்பாக நடந்த ஒன்று போல. இப்போது யாரும் சமூக வலைத்தளங்களிலே ஆக்டிவாக இயங்குகிறவர்கள் எப்படி இந்த மயக்கத்திற்கு ஆட்படாமல் என்ன கடந்த காலத்திலே பேசினார்கள், இப்போது என்ன செய்திருக்கிறார்கள், அதற்கு நேர் மாறாக என்று வலைத்தளங்களிலே பதிவிடுகிறார்கள். ஆனால் அறம் சார்ந்து இயங்க வேண்டிய ஊடகவியலாளர்கள் அறம் சார்ந்து இயங்கவில்லை என்பது வருத்தத்துக்குரிய செய்தி. இல்ல சார், ஒரு செய்தியை வரக்கூடிய நமக்கு தரவுகள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? திரைப்பட நடிகை சங்கீதா அவர்களுக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் ஒரு நேர்காணல் அளித்தார். பழைய நேர்காணல். 2வது நேர்காணலுக்கு நான் வருகிறேன். திரைப்பட நடிகை சங்கீதாவுக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் நேர்காணல் அளித்தார். அவர் அரசியலில் ஈடுபடுவாரா, அமைச்சராவாரா, வாரிசு, எதிர்கால வாரிசாக இருப்பாரா
என்ற பொருளை உள்ளடக்கிய கேள்விக்கு அதெல்லாம் இல்லை, நான் எனக்கெல்லாம் இல்லை, அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்லை, கட்சியில பல பேர் இருக்கிறார்கள், அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று சொன்னார் அல்லவா? அதை ரீகால் செய்து யாராவது யாரிடமாவது கேள்வி எழுப்பினார்களா? இது ஒன்று. இரண்டாவது, திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 2021 சட்டமன்ற உறுப்பினரானார். சட்டமன்ற உறுப்பினராகி சில மாதங்கள் கழித்து அவருடன் காரில் பயணித்தபடி ஒரு செய்தியாளர் ஒரு நேர்காணல் எடுக்கிறார். சரி, அந்த நேர்காணலில் நீங்கள் எப்போது அமைச்சராவீர்கள் என்று கேட்கிறார். அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, இதற்கெல்லாம் கட்சியிலே பல சீனியர்கள் இருக்கிறார்கள் சொன்னார் உதயநிதி. ஆமா சொல்லியிருக்காரு. பிறகு எப்படி அமைச்சரானீர்கள் என்று யாராவது அவரிடம் கேட்டார்களா? இது இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பு செயலாளரிடம் கேள்வி எழுப்பினீர்களா? இருங்க சார், முரண்பாடு இல்லையா? நான் கேட்கிறேன், இருங்க, ஏன் என்னை கம்ப்ளீட் செய்ய விடுங்க. உதயநிதி ஸ்டாலின் முதலில் நான் அரசியலுக்கே வரமாட்டேன் என்றார். பிறகு 2021 எம்எல்ஏ ஆனவர்கள் மந்திரி ஆவதற்கு நிறைய பேர் கட்சியில் தகுதி இருக்கிறார்கள் என்றார். இதை அப்படியே நிறுத்துங்கள். திரு மு.க. ஸ்டாலினிடம் ஒரு நேர்காணல் நடத்தப்பட்டது. அவர் எதிர்கட்சியாக இருந்தபோது நேர்காணல் நடத்தப்பட்டது. என் குடும்பத்திலிருந்து என் மகனோ மருமகனோ யாரும் அரசியல், மருமகனையும் சேர்த்து சொன்னார், யாரும் அரசியலுக்கு வரமாட்டார்கள் என்று அவரும் சொன்னார். நீங்கள் உங்களுக்கு யார் வேண்டாதவர்களோ அவர்களை என்ன வேண்டுமானாலும் கேள்வி கேட்பீர்கள், விமர்சனம் செய்வீர்கள். ஊடகவியலாளர்களில் பலர் குதிரைக்கு இது கட்டியது போல இருக்கிறார்கள். டாக்டர் ராமதாஸை பார்த்து கேட்டீர்களே, ஏன் மு.க. ஸ்டாலினிடம் இந்த கேள்வியை முன்வைக்கவில்லை என்று நான் கேட்கிறேன். ராமதாஸை கேட்டீர்கள் அல்லவா? நானோ என் மகனோ குடும்பத்தை சேர்ந்தவர்களோ அரசியலுக்கு வந்தால் முச்சந்தியில் நின்று சவுக்கால் அடியுங்கள் என்றெல்லாம் பேசினீர்களே, என்ன ஆயிற்று என்று அவரை நோக்கி எழுப்பப்பட்ட கேள்வி நேற்றைய தினம் உதயநிதியிடம் எழுப்பப்பட்டதா? நீங்கள் வரமாட்டேன் என்று சொன்னீர்களே, எப்படி வந்தீர்கள்? அமைச்சராக மாட்டேன் என்று சொன்னீர்களே, எப்படி அமைச்சரானீர்கள் என்று அமைச்சரான அன்றைக்கு கேட்கப்பட்டதா? 6 மாசமா, ஒரு 1.5 வருஷமாவே நீங்கள் எல்லாம் சேர்ந்து கட்டமைக்கப்பட்ட பிம்பம் என்று நான் கட்டமைக்கிறது. இதுல என்ன கட்டமைக்கிறது? கட்டமைத்ததுதான் சார். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்கிற ஒரு அமைச்சர் உதயநிதியினுடைய ரசிகர் மன்றத்தினுடைய முக்கிய நிர்வாகியை போல அவர் பேசட்டும், பாராட்டட்டும், எல்லாம் வேண்டாலும் செய்யட்டும். ஏனென்றால் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு அங்கமாக இருப்பவர், அவருடைய வளர்ச்சிக்கு உதயநிதி உதவுகிறார், அதனால் அவர் பேசட்டும். சரி. ஆனால் ஊடகவியலாளர்கள் எடப்பாடி பழனிசாமியிடமும் அதே போல பிற தலைவர்களிடமும் குறிப்பாக திரு அண்ணாமலையிடமும் சீறுகிறீர்கள் அல்லவா? இங்கே ஏன் பம்முகிறீர்கள்? சார், அதுதான் கேள்வி. இல்ல உதயநிதியை பற்றியான கேள்வியும் எல்லா எதிர்க்கட்சி தலைவர்கள்கிட்டையும் கேட்டு இல்ல இதை செய்தியா அவங்களுடைய கருத்து. நீங்க சீமான் உதயநிதியினுடைய பதவியேற்பை பற்றி எடப்பாடி கிட்ட கேள்வி வச்சிருக்கோம் சார். நான் இல்லை. அண்ணாமலை நேற்றுக்கு படிச்சிருந்த புக்கை மூடி வச்சுட்டு அவரும் ட்வீட் போட்டிருக்காரு, அதையும் நம்ம செய்தியாக்கி இருக்கோம் சார். சீமான், திரு எடப்பாடி பழனிசாமி, திருமதி வானதி சீனிவாசன் ஆகியோர் கருத்து தெரிவிக்கவில்லை என்றோ அவர்கள் தெரிவித்த கருத்தை மீடியா இருட்டடிப்பு செய்தது என்பதல்ல என்னுடைய வாதம். சரி, என்னுடைய வாதத்தை மிக சாமர்த்தியமாக நீங்கள் திசை திருப்புகிறீர்கள். குறிப்பாக இவ்வாறு முன்பு கூறியவர்களை நோக்கி ஏன் அந்த கேள்வியை எழுப்பவில்லை என்று நான் கேட்கிறேன். திரு மு.க. ஸ்டாலின் அவர்களிடமோ திரு உதயநிதி அவர்களிடமோ இப்படி முன்பு கூறினீர்களே, இப்போது இப்படி செய்திருக்கிறீர்களே, இது முரண் இல்லையா என்ற கேள்வி எழுப்பப்பட்டதா? கேள்வி கேட்கல. ஆனால் அப்படி நடக்கவே கூடாத ஒன்று நடந்து விட்டதா? அதே போல நடக்கவே கூடாத ஒன்று அல்ல சார், அவர் துணை அது அந்த கட்சியினுடைய உரிமை சார். அதுதான் நடந்து இருங்க, அந்த கட்சியினுடைய உரிமை. ஆனால் நேர் எதிரான ஒரு நிலையை அந்த கட்சி மேற்கொண்டது என்பதை அறம் சார்ந்த ஊடகவியலாளர்கள் அந்த அறத்துடன் சுட்டிக்காட்டி இருக்க வேண்டும். சரி, நீங்க பதிவு பண்ணிட்டீங்க, அதனால அததான் நாங்கள் செய்திருக்கிறோம். என்ன அததான் நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க. ஆமா, அதுதான் சரி. அந்த பாட்டு எதற்காக அதை போடப்பட்டது என்றால், முன்பு அது உள்ளே இருக்கக்கூடிய கட்டுரையோடு இணைத்து செய்திகளோடு இணைத்து அது பார்க்கப்பட வேண்டும். சரி, இதே முதலமைச்சர் தான் முன்பு அவரை குறித்து பல விமர்சனங்கள் செய்தார். இப்போது தியாகி என்று போட்டுள்ளார். இந்த தியாகி அதான் சாராய பிசினஸ் வளரும், நம் சாதனை பட்டியல் தொடரும் என்றால் என்ன காரணம் என்றால் மதுவால தான் அந்த அரசாங்கமே நடந்துக்குது. அல்ல, அரசாங்கத்தை அவர் அந்த வளர்ச்சியை காட்டி இருக்கிறார் என்பது அதன் பொருள். அவர் அந்த இலாக்காவின் அமைச்சராக இருந்த போது முன்பு இருந்த அந்த பணி தொடரும், அவர் காட்டிய அந்த வளர்ச்சி தொடரும் என்று மகிழ்ந்து வரவேற்கிறார். அது நையாண்டி சார். இன்னொன்று சொல்லுகிறேன், இது மாதிரி பல நையாண்டிகளை பிரதம அமைச்சரை குறித்தே கார்ட்டூன் போட்டிருக்கிறோம். வாஜ்பாய் பிரதமராக இருந்த போது திரு சோ அவர்கள் பிரதம அமைச்சர் குறித்தே கார்ட்டூன் போட்டிருக்கிறார். ஆகவே கார்ட்டூன் என்பது நீங்கள் அதை கருத்தாகத்தான் பார்க்க வேண்டும், ஒரு விமர்சனமாக பார்க்க வேண்டும். சரி, அரசியல் ரீதியான ஒரு விமர்சனம், கூர்மையான விமர்சனம். கார்ட்டூன் என்பது a form of sharp strong criticism. அதை நாங்கள் செய்திருக்கிறோம், அதில் எந்த தவறும் இல்லை.
உங்கள் கேள்வியின் இரண்டாவது பகுதி. இல்ல, நான் உதயநிதிக்கே வரேன். உதயநிதி நீங்க சொல்ற மாதிரி ஊடகங்கள் இந்த விஷயத்தை வந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட பிம்பமாக உருவாக்க எதுவுமே யதார்த்தமாக நடந்தது போல. இது தள்ளி தள்ளி போன ஒரு நிகழ்வு தானே சார் இது? சார், அதனுடைய நோக்கம் என்ன? அடிக்கடி இந்த வதந்திகளை விதைத்ததன் நோக்கம் என்ன என்றால், அது நடைபெறுகிற போது எதிர்பார்த்தது தானே நடந்ததுன்ற மாதிரி. யார் எதிர்பார்த்தது? திமுக எதிர்பார்த்தது, மக்கள் எதிர்பார்த்தது. ஆக்ஷன் தானே. இல்ல மக்கள் எதிர்பார்த்தாங்களா? இது அவளோடு எதிர்பார்த்து நடந்த ஆக்ஷன் இருங்க. நம்ம மக்கள் அவளோடு எதிர்பார்த்திருந்தாங்களா? இப்ப அவருக்கு வந்து சொத்து வரி எல்லாம் வந்த உடனே குறைச்சிருவாரு, மின்சார கட்டணத்தெல்லாம் உதயநிதி வந்துட்டாரு குறைச்சிருவாரு. என்ன அவரே சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? என்னுடைய விமர்சகர்களுக்கு செயல் மூலம் பதிலளிப்பேன். மக்கள் தான் சொல்றாரு. ஆமா, மக்கள் எதிர்பார்க்கிற செயல் இதுதான் திரு உதயநிதி அவர்களே, அதை செய்வீர்களா என்று நான் அன்போடும் பணியோடும் கேட்கிறேன். மக்கள் எதிர்பார்க்கிற செயல் அல்லது செய்தி என்னவென்று சொன்னால், அண்மையிலே மாநகராட்சியால் ஏற்றப்பட்ட சொத்து வரி தலையில் இடி மாதிரி இறங்கியதல்லவா, அதை குறையுங்கள் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். செயல் வீரரான நீங்கள் அதை குறைப்பீர்களா? மின்சார கட்டணம் 2 முறை ஏற்றப்பட்டிருக்கிறது, அதை குறைப்பீர்களா என்பதெல்லாம் மக்களுடைய எதிர்பார்ப்பு. செயல் மூலம் அவர் பதிலளித்தால் மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். நானும் மகிழ்ச்சி அடைந்து இது உதயநிதியால் ஏற்பட்ட திருப்பம் என்று நானும் வரவேற்பேன். மக்களிடையே என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த செய்தி? இந்த மாதிரி ஒரு பதவி உயர்வு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன ஒரு தாக்கத்தை கொடுக்கும்? திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல மாவட்டங்களில் இன்றைக்கு அந்த மாவட்டங்களுடைய முக்கியஸ்தர்களுடைய குடும்பத்தினர் தான் தலை தூக்கி இருக்கிறார்கள். ஆகவே இது மக்களிடம் எந்த விதமான பெரிய அதிர்ச்சியோ ஆச்சரியத்தையோ ஏற்படுத்தவில்லை. ஒட்டுமொத்த திமுகவும் பல மாவட்டங்களில், அநேகமாக ஒரு 10-12 மாவட்டங்களில் முக்கிய தலைவர்களின் வாரிசுகள் தான் ஆதிக்கம் செலுத்துகிற காரணத்தால் இது மக்களிடையே எந்த தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஆனால் திரு செந்தில் பாலாஜிக்கு அளிக்கப்பட்ட உடனடி பதவி, கோர்ட்டிலிருந்து வந்த உடனே பதவி, இது கொடுக்கப்பட்டது என்பது மக்களிடம் நிச்சயமாக அதிருப்தியை தோற்றுவித்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்களே அவருக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் காரணமாக அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள். சரி, அது சில சீனியர்களுக்கு இருக்கிறது என்று நான் நேற்றைக்கே கேள்விப்பட்டேன். அவர் புகழ்ந்ததையெல்லாம் சீனியர்கள் ரசிக்கவில்லை. முதலமைச்சர் புகழ்ந்ததை ரசிக்கவில்லை. ஆகவே இது மக்களிடம் இரண்டாவது பார்ட். எல்லாரும் செந்தில் பாலாஜியை போயிட்டு வந்ததும் போய் பார்த்தா அதற்கு என்ன காரணம் சார்? என்ன காரணம்? அதே போல சிஎம் பதவியேற்பு விழாவின் போது எல்லாருமே வரிசையா உட்கார்ந்து இருந்தாங்க. அதெல்லாம் எல்லாருமே தான் எந்திரிச்சு போயிடுவாங்க. எதிர்ப்பு குரூப் போட்டோல தெரியலையே. குரூப் போட்டோல உட்காராம எந்திரிச்சு போயிடுவாங்களா? நீங்க நான் என்ன சொல்றேன், புகைச்சல் இல்ல, ஆனா புகைச்சல் இருப்பதாக நம்ம வந்து இதை கொண்டு வரோமே. திமுகவில் அப்படி ஒரு புகைச்சல்கள் வெளியே தெரியலையே. யாராவது 2-3 பேர் அதிருப்தி தெரிவிக்கலாம்ல. ஊடகவியலாளர்கள் பலரது காதுகளுக்கு இந்த மாதிரி தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. வாரம் 2 முறை வெளியாகிற 1-2 பத்திரிகைகள்ல நேற்றைக்கும் அதற்கு முன்பும் இது குறித்த செய்திகள் வந்திருக்கின்றன. செய்திகளோ வதந்திகளோ வந்திருக்கின்றன. நான் சில திராவிட முன்னேற்ற கழக புள்ளிகளிடம் தொடர்பு கொண்டு பேசிய போது ஓவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பது நல்லதல்ல என்கிற கருத்து கட்சிக்குள் இருப்பதாக, சிலரிடம் இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். மக்கள் சிலரோடு நான் உரையாடுகிற போது தெரிந்தவர்கள், நண்பர்கள் பிறரிடம் என்ன கேட்டு என்ன ஃபீட்பேக் என்று அவர்களிடம் விசாரித்த போது, நீங்கள் பேசியவங்க என்ன சொல்றாங்க என்று கேட்ட வகையில், இந்த மாதிரி இப்போதான் ஜாமீனில் வந்திருக்காரு, வந்தவுடனே இப்படி கொடுக்குறாங்க, சுப்ரீம் கோர்ட் இதை எப்படி பார்க்கும், அதை பற்றிலாம் இந்த கவர்மெண்ட் கவலைப்பட்ட மாதிரி தெரியல. இதெல்லாம் படித்தவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கருத்து. இல்லை, கெஜ்ரிவாலுக்கு அந்த மாதிரி கொடுத்த மாதிரி எதுவுமே வந்து அந்த சட்ட நிபந்தனைகள்ல இவருக்கு இந்த மாதிரி அமைச்சர் ஆகக்கூடாது அப்படின்லாம் சொல்லல. ஆனால் அடுத்த நாளே சுப்ரீம் கோர்ட் இதை எப்படி பார்த்திருக்கிறது என்பதை நேற்றைய தினம் கோர்ட்டினுடைய அப்சர்வேஷன் மூலம் நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். சரி, கோர்ட் இதை இயல்பாக எடுத்துக்கொள்ளவில்லை. தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருப்பதை சுப்ரீம் கோர்ட் ரசிக்கவில்லை என்பதைத்தான் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளுடைய அப்சர்வேஷன் உணர்த்துவதாக நான் ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் என்று நான் அதை பார்க்கிறேன். சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளுடைய அப்சர்வேஷனை ஒரு விமர்சகராக, ஒரு பார்வையாளராக நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், சுப்ரீம் கோர்ட் இந்த நியமனத்தை ரசிக்கவில்லை என்று நான் பார்க்கிறேன். இந்த வழக்கில் இத்தனை பேர் இருக்கிறார்கள், இதை கொண்டு போய் ஒரு ஒர்க்கே இல்லாத நீதிபதியிட்டு கொடுங்க, விரைவாக முடிக்கணும். ஹைகோர்ட்டினுடைய ரெஜிஸ்டர் டேக் இட் டு தி நோட்டீஸ் ஆஃப் தி ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ், மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய சீஃப் ஜஸ்டிஸ், அவர் கவனத்துக்கு கொண்டு போங்க. என்ன பண்ண போறீங்கன்றத அடுத்த ஹியரிங்க்கு எங்களுக்கு சொல்லணும். இதெல்லாம் சீரியஸ் அப்சர்வேஷன். ரைட் சார். அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சரே ஆயிருக்காங்களே சார். அதான் சார், முதலமைச்சரே ஆயிருக்காங்க. அவர் ஒரு மாநில முதல்வர் ஆயிருக்காங்க. அக்யூட்டல் ஆன பிறகு ஆனார்கள். அக்யூட்டலுக்கு முன்னாடி குன்ஹா தண்டனை கொடுத்த உடனே ஓ பன்னீர்செல்வத்துக்கு கொடுக்க சொல்லிட்டு தான் போனாங்க. சரி, அப்புறம் அக்யூட்டல் ஆகி குமாரசாமி வந்து அக்யூட்டல் பண்ண பிறகு
இங்க வந்து சார்ஜ் எடுத்துட்டாங்க, நீங்க அதை திசை திருப்பாதீர்கள், இவர் இன்னும் மக்கீட்டில் ஆகல, he is on condition bail. பட் அடுத்தது கெஜ்ரிவாலுக்கு போட்ட நிபந்தனை இவருக்கு விதிக்காத காரணத்தால் ஒரு கிரே ஏரியா. நான் இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய துக்ளக்ல கூட மூத்த வழக்கறிஞர் கே விஜயன் அவர்களுடைய நேர்காணல் வந்திருக்கு. ஆமா, அவர் ஒரு சொன்ன இங்கிலீஷ் வேர்டு என்னன்னா, இட் இஸ் அ கிரே ஏரியா. இந்த மாதிரி ஒரு பிணையில் வந்திருக்கக்கூடிய ஒரு அக்யூஸ்ட் அவரை மந்திரியாக்குவது சரிதானா என்பது நேரடியாக அந்த விஷயம் குறித்து சுப்ரீம் கோர்ட் 1-2 வழக்குகளில் மேலோட்டமான அப்சர்வேஷன்ஸ் இருந்திருக்கு. நேரடியாக there is no such an order. It should not be, he should not be made, he or she should not be made as a minister என்று ஒரு ஆர்டர் வரவில்லை. அப்படி ஒரு பெட்டிஷனோடு யாராவது போய் உச்சநீதிமன்றத்திடம் கதவை தட்டினால் ஒரு பெட்டிஷனோட கிளியர் கட் ஆர்டர் பிளியை வைத்து இவர் அமைச்சரானது சரியா என்கிற பிளியை வைத்து ஒரு பெட்டிஷன் போனால் அதை சுப்ரீம் கோர்ட் எப்படி அணுகப் போகிறது என்பதை பொறுத்துதான் இம்மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் என்று திரு கே எம் விஜயன் அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு மதிப்புக்குரிய ரெப்யூட்டட் சீனியர் லாயர் அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார். ஆகவே எனக்கு தெரிந்து அரசாங்கம், தமிழக அரசாங்கம் அவசரப்பட்டிருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். இல்ல, இது லீகலா செந்தில் பாலாஜி பதவிக்கு அமைச்சருக்கு ஏதானும் சிக்கல் வருமா என்ன? இப்போது அமலாக்கத்துறையினுடைய வழக்கறிஞர்கள் நேற்றைய தினமே இதை உச்சநீதிமன்றத்திலே கருத்தை எடுத்து கூறியிருக்கிறார்கள். சரி. அண்டு ஒரு தனி பெட்டிஷன் போட சொல்லி வேற ஒரு கிட்டத்தட்ட இதே கருத்தின் மீது தனி பெட்டிஷன் போட சொல்லி வழக்கறிஞர் குரு கிருஷ்ணகுமார் பாயிண்ட் அவுட் பண்ணும்போது ஹானரபிள் ஜட்ஜு சொன்னதாக இன்றைய தினம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை செய்தி தெரிவித்திருக்கிறது. எனக்கு தமிழக அரசாங்கம், முதலமைச்சர் கால அவகாசம் எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும். இது உணர்ச்சியின் அடிப்படையில் அணுகியிருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். அரசியல் ரீதியாக உணர்ச்சியின் அடிப்படையில் அணுகியிருக்கிறார். இது ஒரு பிரச்சாரத்திற்கு பயன்படும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் கருதுகிறது. அவருக்கு ஏதோ ஒரு அநீதி இழைக்கப்பட்டதாக ஒரு பிரச்சாரத்தை பிஜேபிக்கு எதிராக இதுவும் ஒரு விஷயமாக சேர்த்து கொள்ளலாம் என்று கருதுகிறது. வேறு 1-2 விஷயங்களில் உங்களுடைய திசை திருப்பல்கள் ஈடுபடலாம். மத்திய அரசு அநீதி இழைக்கிறது, நிதி ஒதுக்கவில்லை, அதெல்லாம் நியாயமில்லை என்று திரும்ப திரும்ப மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தரவுகளுடன் மறுப்பு தெரிவித்த பிறகும் நீங்கள் அதை ஒரு பிரச்சாரத்தை ஒரு இயக்கமாகவே கொண்டு சென்று சிஎம் பிரைம் மினிஸ்டர் பார்த்தது நிதி கொடுக்கலன்ற பிரச்சனை தான், நிதி பிரச்சனை இருக்கிறது, இதற்கெல்லாம் நிதி தான் போனது சார். ஒவ்வொரு நாம் சப்ஜெக்ட் வைஸ் போக வேண்டும். இல்ல, சப்ஜெக்ட் வைஸ் தான். நீங்க சொல்றது நிர்மலா மெட்ரோ ரயில் திட்டத்தில் எதனால் தாமதம் ஒவ்வொன்றுத்துக்கும் சொல்லிட்டு இருக்காங்க விளக்கம். எய்ம்ஸ்ல எங்க நிக்குது, பேப்பர் எங்க நிக்குது, கல்விக்கு எதனால சிக்கல் நீடிக்குது, யார் மீது தவறு இருக்கிறது, ஒவ்வொரு பிரச்சனையும் சொல்றாங்க. ஜிஎஸ்டில சொல்லிட்டு தானே இப்ப சொல்ல முடியல. ஏன்னா கடைசியா கொடுக்க வேண்டிய ஷேர் முதல் கொண்டு கொடுத்தாச்சுன்னு அவங்க சொன்னதுனால சார் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள். நான் அதற்கு இரையாக தயாராக இல்லை. நான் பொறுப்பு வாய்ந்த மத்திய நிதியமைச்சர் கூறுவதை ஏற்கிறேன். நீங்கள் பொறுப்பு வாய்ந்த மாநில அரசு கூறுவதை நீங்கள் ஏற்கல. பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் எதற்காகன்னு கூட ஒரு சில தகவல்கள் போயிருக்கும். அதற்கு மத்திய அரசின் சார்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டு விட்டது. இவர் என்ன பெட்டிஷனோட போயிருக்கிறதோ அவர் போறதுக்கு முன்னாடியே இப்ப பிரதமர் அமைச்சர் நான் என்ன சொல்றேன், வெள்ள நிவாரணத்துக்கு நிதி தர வேண்டும் கேட்கறாங்க. எல்லா மாநிலத்துக்கும் கேட்கறதுல முக்காவாசியம் அரைவாசியம் எந்த ஆட்சியிலையும் கொடுத்தது இல்லை. காங்கிரஸ் ஆட்சியில கொடுத்துருக்காங்களா? வெள்ளத்துக்கு 4000 ரூபாய் கடி கேட்கிறாருன்னு வைங்க, 2000 கோடி தூக்கி கொடுத்துருவாங்களா? 350 கோடி கொடுக்குறோம், 150 கோடி கொடுக்குறோம், இப்படிதான் ஆரம்பிப்பாங்க. நீங்க செலவெல்லாம் பண்ணிட்டு கணக்கு கொடுங்க, அதுல எது ஏற்றுக்கொள்ளும்படி இருக்கிறதோ அதை கொடுக்குறேன். நாங்கள் மெட்ராஸ்ல இருக்கிற கால்வாயெல்லாம் மூடிட்டு வந்து 3 ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க சார். வடிகால் பணியில என்ன பண்ணியிருக்கோம்னு. 90% பணி நிறைவடைந்தது, 75% பணி நிறைவடைந்தது, 45-50% நிறைவடைந்தது. 3த்துக்கு நான் பேப்பர் கட்டிங் காமிக்க முடியும். 3 விதமான ஸ்டேட்மெண்ட். அந்த 3த்துல எது உண்மை? இப்போ முதலமைச்சர் நேற்று தினம் கூட்டம் நடத்தியிருக்காரு. நீங்க போர்க்கால அடிப்படையில் பணிகள் செஞ்சு அடுத்த மழையில எங்கேயும் தண்ணி தேங்கக்கூடாது. நாம பார்க்க தான் போறோம். சிட்டி எந்த நிலைமைக்கு, ஒரு பெரிய மழை வந்ததுன்னா சிட்டி எந்த நிலைமைக்கு ஆளாக போகுதுன்னு பார்க்க தான் போறோம். அப்போ 4000 கோடி செலவு பண்ணாங்களா, 5000 கோடி செலவு பண்ணாங்களான்னு நமக்கு தெரிய போகுது. இதெல்லாம் எவ்வளோ செலவாச்சுன்னு. ஆகவே தமிழக அரசு கூறுகிற அத்தனையும் அப்படியே முழு உண்மையை கூறுகிறது என்று ஏற்க நான் தயாராக இல்லை. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.